மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2025. அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி அடைந்தாரு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறாரு. சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க. மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று வரும். ஓகேங்களா? பட் இப்போ சனி பயிற்சி அடையிறது மீன ராசியிலேயே தான் இருக்காரு. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம். கன்னி ராசினருக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? அதாவது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கவங்க கிட்டயே உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருந்திருக்கும். நிறைய கன்னி ராசினர் வந்து வேலையில மாற்றம் ஏற்படணும் காத்து நின்றுருப்பீங்க. நிறைய பேர் வேலையில மாற்றம் ஏற்படவும் செஞ்சிருக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல குரு இருக்கு. குருவோட வீட்டுலதான் சனி அமர்ந்து இருக்கிறாருன்னும் போது கண்டிப்பா வந்து இப்ப வேலையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதுக்கு முன்னாடி இந்த 2-3 மாதத்துல யாருக்கெல்லாம் வேலையில மாற்றம் இல்லையோ அவங்களுக்கு வருகின்ற இந்த 3 மாதத்துல கண்டிப்பா வேலையில மாற்றம் இருக்குங்க. அதே மாதிரி அடுத்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே தான் செவ்வாய் வந்து அமர்கிறாரு. அதனால உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையோ இல்ல உங்க கூட பார்ட்னரோ இல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயோ வந்து தேவையில்லாத கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதத்துல யாருக்கெல்லாம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்திருக்கோ அவங்களுக்கு இப்ப சரியாகக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. இருந்தாலும் உங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இல்லையா நீங்க செப்டம்பர் மாசம் அப்புறம் நீங்க பேச ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது முடியறதுக்கு சான்ஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். சில பேர் எல்லாம் வந்து பிரிஞ்சு போற அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க பேசி முயற்சி எடுத்தீங்கன்னா சரியாகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்க ராசியில தான் ஜூலை 29ஆம் தேதியில இருந்து செவ்வாய் நுழைவு பெறாரு. அதனால உங்களுடைய பேச்சுல எப்பவுமே ஒரு கவனம் இருக்கட்டும். கோவத்தை குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தேவையில்லாத கோவம் உங்களுக்கு பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி ராசினர் வந்து கடந்த மார்ச் மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறியா தான் இருப்பீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி அப்புறம் செஞ்சுக்கலாம், அதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியே தான் நீங்க காலத்தை கடத்திட்டு இருப்பீங்க. பட் இப்ப சனி வக்ர பயிற்சி அடையும் போது பாத்தீங்கன்னா உங்களால எந்த காலத்தையும் கடத்த முடியாது. அலைச்சல் அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆன் டைம்ல வேலை செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல, வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க அப்படி செய்ய ஓடிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். உங்களை ஒரு இடத்துல தங்க விடாம ஒரு இடத்துல நிக்க விடாம வேலையை ஓடி ஓடி செய்யற மாதிரிதான் இருக்கும். அது உங்களுக்கு முன்னேற்றமா தான் இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு ஒரு அலைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதனால உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்க போகுது. ஏன்னா சனி வக்ர காலத்துல இருக்கும் போது இத்தனை நாள் வந்து நீங்க மந்தமா இருந்தீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே மாறுது. இத்தனை நாள் தான் நீங்க மந்தமா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. சிந்தனை எதுவுமே இல்லாம அமைதியா படுத்துட்டு இருப்பீங்க. என்ன யோசிக்கணும், என்ன யோசிக்கிறது அப்படின்றது கூட தெரியாது. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்னு கூட தெரியாது. நீங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு இதுல படுத்துட்டு ஏதோ ஒரு இதுல இருந்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இனிமேல் அந்த காலகட்டம் இல்ல. இந்த 3 மாதம் எப்படி இருக்க போதுன்னா கடகடன்னு அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கி நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. வேலையிலயும் நல்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. அதனால வேலையிலயும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கதான் போகுது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்க பேச்சுல கவனமா இருங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகவும் அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியிலே செவ்வாய் நுழைறதுனால உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். தேவையில்லாத கோபம் அதிகமா ஏற்படும். இதனால உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ப பாதிக்கவும் செய்யும். அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதே மாதிரி
லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அவங்க இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துருவீங்க. எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு கன்னி ராசினர் சொல்றீங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களை தேடி வரும். உங்களுக்கே தெரியலனாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இல்ல எனக்கு இது வயிறு பிரச்சனையா இருக்கு, எனக்கு இன்னும் எதுவும் மென்சுரல் சரியா நடக்காத மாதிரி இருக்கு, நம்ம போய் டாக்டரை போய் பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்களா போய் டாக்டர் கிட்ட பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க. சோ இந்த 3 மாதம் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, கர்ப்பப்பை பிரச்சனைனால குழந்தை தள்ளி போகுதுன்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த 3 மாதத்துல நல்ல செய்தி வருங்க. சோ இந்த வக்ர பயிற்சியில நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. நிறைய நல்லதை எடுத்து செய்வீங்க. உங்க உடல் அசௌகரியத்துக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துருவீங்க. உங்களை ரொம்ப சுறுசுறுப்பா தான் இந்த வக்ர பயிற்சி வச்சுக்க போகுது. ஓகேங்களா? சரி. படிப்புல இருக்கவங்க எப்படிலாம் இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து இத்தனை நாள் ரொம்ப மந்தமா இருந்தீங்க, இல்ல சரியா படிக்காம, சரியா எழுதாம ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா, அவங்கலாம் இப்ப மாட்டிக்கிற சிச்சுவேஷன் தான். அதாவது என்னன்னா, ஃபேமிலிலயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, இத்தனை நாள் நீங்க படிக்கிற மாரி பாவனை குடுத்திருப்பீங்க. இத்தனை நாள் நீங்க வந்து நான் எழுதிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா நடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்ப மாட்டிக்கிட்டு உண்மையிலேயே இனிமேல் படிக்க தொடங்கி ஆகணும். உண்மையிலேயே இனிமேல் நீங்க படிச்சு பயிற்சி எடுத்து நீங்க எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் அப்படின்ற காலகட்டமா தான் இருக்குது. அதனால உங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது. கன்னிராசினர் யாராவது தொழில் அமைப்பு இருக்கணும், புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணுன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தாராளமா தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம். பார்ட்னர்ஷிப் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரியான பார்ட்னர் அமையறாங்களான்றத பாத்துக்கோங்க. ஏற்கனவே பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் கிட்ட இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வர மாரி இருக்கும். சோ நீங்க உங்களோட பார்ட்னர்ஷிப் கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாம, அதே மாதிரி அவங்களும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருந்துட்டா, இந்த காலகட்டத்த ரொம்ப அழகா கடந்துடலாம். ஏன்னா, இந்த காலகட்டத்துல பார்ட்னர்ஷிப் விஷயத்துல தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. முக்கியமா சொல்லணும்னா தொழில்ல. அப்போ நீங்க வந்து உங்க தொழில் பிசினஸ் பண்ற இடத்துல பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்கன்னா, அந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆடிட்டிங்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்குன்னும் போது அத பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அத மனசுல வச்சுட்டு அதனால ஒரு பெரிய பிரச்சனைன்றது வர்றதை விட நீங்க அத அப்பவே பேசி இவ்வளவுதானே, இதுதானே பிரச்சனை, இதை இப்படி சால்வ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி முடிச்சுக்கும் போது உடனே ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சோ அன்னன்னைக்கு என்னென்ன பிரச்சனையோ அத அன்னன்னைக்கே பேசிட்டு அப்பப்போ முடிச்சிடுங்க. அத மனசுல வச்சுட்டு அது பெருசா பகையாக்காத அளவுக்கு போங்க. அதே மாதிரி கன்னி ராசினர் வந்து நீண்ட நாளா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க. வரனெல்லாம் அடுத்தடுத்து வருது. ஆனா எனக்கு எதுவுமே கூடி வரல. எனக்கு எதுவும் இன்னும் செட் ஆகலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லதாவே இருக்கு. 7ல சனி இருந்தாலுமே அது வக்ரம் அடையும் போது இப்ப உங்களுக்கு நல்லதா அமையக்கூடிய பொருத்தமா இருக்கக்கூடிய அலைன்ஸாவே உங்களுக்கு வரும். சோ இந்த 3 மாத காலத்துல நீங்க வந்து அலைன்ஸ்க்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் எதுவும் பார்த்து செட் ஆகலன்றவங்களுக்கு கண்டிப்பா மேரேஜ் பிக்ஸ் பண்ற அளவுக்கு நல்லதாவே அலைன்ஸ் வரும். கண்டிப்பா முடிஞ்சிருங்க.